பாருங்கள், இது வந்து வெர்டிகல் கம்ப்ளைண்ட்டுங்க. அது வெர்டிகல் செக்ஷனில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கோடு வரும். ஒரு சில டைமில் பிக்சர் வந்துட்டு வந்து வந்து போகும். நாம் கிட்டிலிருந்து போர்டு நாம் எடுக்கும்போது விஷுவலாக பார்க்கணுங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா, கெப்பாசிட்டி எதனா பல்ஜ் ஆகிருக்கா, இல்லை ரெசிஸ்டரு டிரான்சிஸ்டர் எதனா வந்து பர்ன் அவுட் ஆகிருக்கா, அதே மாதிரி டயோடும் வந்துட்டு பர்ன் அவுட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஃபிசிக்கலாக போர்டுக்குள்ளே எதனா டேமேஜ் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபால்ட்டு பார்க்கறதும் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய்ட்டு நான் இதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணலாம். அதே மாதிரி யோக்கும் பாருங்கள், அந்த யோக்கம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா உள்ளே எஞ்சி போயிருக்கான்னான்ட்டு. இங்கே செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா நமக்கு டயோடு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அந்த டயோடு வந்துட்டு கம்ப்ளைண்ட்டுனால நமக்கு வந்து வோல்ட் வரல. 25லேருந்து 27 வோல்ட்டு கிட்ட வரும். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வரல வோல்ட்டு, சரியான வோல்ட். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சில டைம் வந்து கரெக்டாக போவோம் டிவி ஃபுல் பிக்சரோட, ஒரு சில டைம் வந்து பிக்சரு வந்துட்டு கோடு வந்துடும். ஆனால் அந்த ஃபால்ட்டை வந்துட்டு கண்டுபிடித்து கஷ்டம் ஒரு சில டைமில். ஏன்னா செக் பண்ண எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் ஃபால்ட்டு வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஃபால்ட்டு நான் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற செக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து நாம் வந்துட்டு மாற்றணும். ஒரு சில காம்பவுண்டு செக் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் வந்துட்டு வேலை செய்யாது. அது அதுக்குள்ளே சப்ளை போகும்போது ஒரு சில டைம் வந்துட்டு ட்ரபுள் ஆகும். ட்ரபுள் பண்ணோம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். பாருங்கள், இந்த டயோடு அதுலேருந்து கேட்டிருந்தான். டயோடு வந்துட்டு IN4007. இப்போ பாருங்கள், அந்த டயோடு இதுலேருந்து போர்ட்லேருந்து எடுத்தோம், செக் பண்ணுறோம், ஆனால் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், அந்த டயோடு செக் பண்ணுறோம், கைட்டின டயோடு, ஃபால்ட்டான டயோடு மீட்டரில் செக் பண்ணால் கட் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து வேலை செய்யலை, கோடு தான் வருது. நம்ம டயோடு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இடத்துல வந்து நாம் வந்துட்டு தேவையில்லாமல் பார்த்துட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த டயோடு நல்லா இருக்குது, செக் பண்ணால், ஆனால் டயோடு வந்து வேலை செய்யலை. பாருங்கள், இது புது டயோடு செக் பண்ணுற பாருங்கள். இதுவும் கரெக்டாக புது டயோடும் வேல்யூ தான் காட்டுது, அதுவும் கரெக்டாக தான் காட்டுது. ஒரு டயோடு புதுசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே தான் அது பழசும் காட்டுது. பாருங்கள், வேல்யூ கரெக்டாக இருக்குது. அதுக்கு இது எந்த வித்தியாசம் இல்லை, ஆனால் ரெண்டுமே கரெக்டான வேல்யூ காட்டுது, நல்லா இருக்குது, செக் பண்ணால் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த ஏற்கனவே ஃபால்ட்டான டயோடு காட்டினோம், அது வந்துட்டு ப்ராப்ளம். நாம் இப்போ புது டயோடு, ஏன்னா அந்த டயோடு வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஒரு சில காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் வேலை செய்யாது, மாற்றினா தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ புது டயோடு IN4007 அந்த டயோடு வந்து பொலாரிட்டி கரெக்டாக பார்த்து போடுங்க. பாருங்கள், நம்ம டயோடு மாற்றிட்டோம், பழைய டயோடு எடுத்துகிட்டு புதுசாக போட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வோல்ட்டு செக் பண்ணுறோம், 25.8 வோல்ட்டு, 25.8 வோல்ட்டு.
வருது பாருங்கள். வெர்டிகல் ஐசிலையும் செக் பண்ணுறோம். கரெக்டாக வந்து நமக்கு 25.8 வோல்ட்டு 25.9 வோல்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து வந்துடுதுங்க. பம்ப் அவுட், இது பம்ப் இன்னு, இது வந்து பம்ப் இன்னு, இது வெர்டிகல் செக்ஷன் யோக்கு போகக்கூடிய லைனு. நமக்கு எல்லா வோல்ட் ஐசியில் வந்து பக்காவாக வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் பிக்சர் நமக்கு கிளியராக வந்துருச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் செட் ஓகே ஆகிடுச்சு. அந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது செக் பண்ணால், ஆனால் வேலை செய்யலை. மாற்றின பிறகு பாருங்கள் நம்ம அந்த ஃபால்ட்டு வந்துட்டு ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சில காம்பவுண்டு மாற்றி கண்டிப்பாக பார்க்கணுங்க. நல்லா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது. பாருங்க பிக்சர் வந்து கிளியராக நமக்கு வந்துடுது. அதுக்கு நன்றி சொன்னாரு. நான் போவேன்னு அவர் நினைக்கவே இல்லையா. போனதுல ரொம்ப சந்தோஷமா.